ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம காந்திபுரம் ஸ்ரீதேவிக்கு அப்படியே கார் பார்க்கிங்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம ஸ்ரீ கிருத்திகா காஸ்மெட்டிக்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான, அதாவது மெயினா லேடிஸ்க்கு தேவையான எல்லா ஐட்டமுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம ஸ்ரீ கிருத்திகா காஸ்மெட்டிக் தெரியாத ஆளே இல்லைங்க, எல்லாத்துக்குமே தெரியும் இவங்களோட ஷாப் பத்தி. ஸோ பாருங்க, லேடிஸ்க்கு அப்படின்னாலே நம்ம கிருத்திகா காஸ்மெட்டிக்ஸ் தான். இல்லாத ஐட்டமே கிடையாது. ட்ரிம்மர், ஷீட்டர், நமக்கு நெயில் ஆர்ட் பண்ணக்கூடியது, நெயில் பாலிஷ், உங்களுக்கு வந்து ஆர்கானிக்கா என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாமே எங்ககிட்ட நீங்க பாக்கலாம். ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரே கலக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஸ்ரீ கிருத்திகாஸ் காஸ்மெட்டிக்ஸ் தான் வந்திருக்கோம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். சொல்லுங்க சார், எப்படி போயிட்டு இருக்கு? பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணாத ஆட்களே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். சோ அந்த அளவுக்கு பார்த்து ஒவ்வொன்றையும் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வந்து நான் இந்த கடையில தான் ஷாம்பு யூஸ் பண்ணுவேன், இந்த கடையில வாங்கினாதான் சோப் யூஸ் பண்ணுவேன், இந்த கடையில தான் என்னோட மேக்கப் திங்ஸ் வாங்குவேன்னு ஒவ்வொருத்தருமே சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நம்ம கடையில எல்லாமே அவைலபிளா இருக்கு. சொல்லுங்க சார், எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா 25 years ஆச்சுங்க. எல்லாமே கஸ்டமருக்கு என்ன தேவையோ ஹோல்சேல்லயும் அதே மாதிரி நல்ல ப்ராடக்டாவும் நம்ம தரோம். அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் அவங்களுக்கு நிறைய பக்கம் நம்ம செக் பண்ணிட்டு தான் அப்புறம் கொடுக்குறோம். அதனால நம்ம சொல்றதும் கொடுக்கறதும் கரெக்டா இருக்கு. ஒரே மாதிரிதாங்க. நீங்க வந்து வீடியோல ஒரு ரேட் சொல்றாங்க, வெளியில நேர்ல வந்தா ஒரு ரேட் சொல்றாங்க அப்படிங்கறதே கவலையே வேணாம். நீங்க வீடியோல என்ன பாக்குறீங்களோ அதே ப்ராடக்ட் அதே பிரைஸ், வேற எந்த சேஞ்சஸ்மே வராதுங்க. சோ அதுதான் நம்ம ஸ்ரீ கிருத்திகாஸ் காஸ்மெட்டிக்ஸோட ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி வீடியோல நம்ம என்ன பேசணும் அதை நேர்ல வந்தாலும் அதுல எந்த மாற்றமும் இருக்காது. ஒண்ணு வாங்கினா கூட நம்ம ஹோல்சேல் தான், ஹோல்சேல் பிரைஸ். இப்ப 10 வாங்கினாலும் ஹோல்சேல் அப்படியே கிடையாது, ஒண்ணு வாங்கினாலும் ஹோல்சேல் தான். சார் எப்படிங்க சார், நம்ம கிட்ட இப்ப ஹோல்சேலுக்கு வாங்கி ரீட்டைல் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, ஒரு சின்ன போட்டிக் மாதிரி வச்சிருப்பாங்க, சின்ன ஷாப், அதுல ஒரு 4 ப்ராடக்ட் வைக்கலாம்னு நினைப்பாங்க. சோ அவங்களுக்கு நீங்க எப்படிங்க சார்? அதாவது ரீசேலர் வந்து நம்ம கிட்ட நிறைய இருக்காங்க, எல்லா ப்ராடக்ட்டும் வந்து வாங்கி விக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க ஏரியால எது போகும் எல்லாம் வாங்கிட்டா அவங்களுக்கு வந்து நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணி தரோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹோல்சேல் போக 12+ வந்து ஃப்ரீ கொடுத்துறோம். கண்டிப்பா கண்டிப்பா நிறைய கேர்ள்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா வீட்ல வச்சு சேல்ஸ் பண்ற ஐடியாஸ் இருக்கு. என்கிட்ட பாத்தீங்கன்னா வருமானமே கிடையாதுங்க, பட் ஆனா என்கிட்ட ஒரு மொபைல் போன் மட்டும் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரே கலக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஸ்ரீ கிருத்திகாஸ் காஸ்மெட்டிக்ஸ் விசிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க உங்களோட பட்ஜெட் ஒரு மினிமம் ஒரு 3000 ரூபாய் இருந்தா வாங்கிடலாமா சார்? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இல்ல 5000 ரூபாய் வேணுங்களா? 3000 ரூபாய் அதிகங்க. எல்லாமே அது ஹைலைட்டா இருக்கும். அதே மாதிரி நிறைய நம்ம கட்ட வர கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ப்ராடக்ட் வாங்கன்னு வருவாங்க. நம்மளே செலக்ட் பண்ணி ஒரு 6 ப்ராடக்ட் இருக்கும். உங்களுக்கு இது போகுது பிசினஸ்க்காக எல்லாம் அள்ளி கொடுக்குற மாதிரி இல்ல. ஏன்னா நான் உங்களுக்கு ஒன்று கொடுத்தா அது கரெக்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஒரு ஐடியா இல்லாம இது வாங்கலாம் அது வாங்கலாம்னு வருவீங்க, ஆனா உங்களுக்கு அது மேட்சிங் கண்டிப்பா பார்த்து தருவாங்க. அதே மாதிரி பிசினஸ்க்குமே எவ்வளவு வேணும் சார்? ஒரு மினிமம் பட்ஜெட், ஒரு பிசினஸ் பண்ற ஐடியாஸ் இருக்கு வீட்டுல வச்சு அப்படின்னா நம்ம கிட்ட ஓரளவுக்கு ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் போடணும்? அதாவது அவங்கவுங்க செலக்ட் பண்ற பொறுத்தவரை மினிமம் பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 இருந்தா போதும். ஆனா எங்கிட்ட வந்து கஸ்டமர்கள் 1000 இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 2-3 ப்ராடக்ட் மட்டும் வாங்கி ஆரம்பிப்பாங்க. அதுக்காக தான் ஒண்ணு வாங்கினாலும் நம்ம ஹோல்சேல் கஸ்டமருக்கு தரோம். சூப்பருங்க. சோ நீங்க வாங்கிட்டு போய் இப்ப இருக்க காலகட்டத்துல வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், Facebook, யூடியூப் எல்லாத்துலயுமே நீங்க போட்டு பாத்தீங்கன்னா சேல்ஸும் பண்ணிக்கலாம். சோ இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாதுங்க. எல்லா சோசியல் மீடியாவும் நம்மளோட மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ உலகமே உங்க கையில தான் இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா போயிட்டு இருக்கு. சோ நீங்க இது வரைக்குமே ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க, என்னடா எல்லாருமே நம்ம பக்கத்து வீட்டுல சம்பாதிக்கிறாங்க, நம்ம அக்கா தான் சம்பாதிக்கிறாங்க, தங்கச்சி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. சோ நம்ம ஷாப் வந்தீங்கன்னா நீங்களும் ஒரு பெஸ்டான ஷாப்க்கு வந்த ஒரு திருப்தி இருக்கும். நீங்களும் இங்கிருந்து உங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சோ வீடியோக்குள்ள போய் பார்த்தலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா கொரியர்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா எங்கிட்ட சொன்னீங்கன்னா நேரடியா நான் கஸ்டமருக்கு அனுப்பிச்சிடுவோம். உங்க அட்ரஸ் போட்டு அனுப்பிச்சிடுவோம். நம்ம நம்பர் எல்லாம் எதுவுமே இல்ல, நீங்க அனுப்புற மாதிரி நீங்க வாங்கி கொரியர் அனுப்ப வேண்டியது. நம்ம இன்டர்மீடியேட் இங்க இருந்து அனுப்பிச்சிடுவோம். நம்ம அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம். அதுக்குண்டான நம்ம இது மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேங்க சார். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெயினா நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ங்கிறது, ஏன்னா லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா பொருளுக்கு தான் வெயிட் பண்ணுவாங்க. என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன மாதிரியான யூசேஜ் அப்படிங்கறத பாத்திரலாமா? அதுக்கு நம்ம ஷாப் எங்க லொகேட் இருக்கு அந்த அட்ரஸ் சொல்லுங்க. நம்ம ஷாப் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கிராஸ்கட் ரோட்ல காந்திபுரத்துல 6th ஸ்ட்ரீட்ல வந்து இருக்குங்க. ஸ்ரீதேவி கார் பார்க்கிங்க்கு ஆப்போசிட். நீங்க வந்து போன் பண்ணி கைட் பண்ணி போனாங்க. நீங்க போன் பண்ணி கேளுங்க, கைட் பண்ணிட்டு ஆளுங்க இருக்காங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு எனி குவரிஸ் கால் பண்ணுங்க, உடனே அவங்க வந்து நீங்க பிக்கப் பண்ணிப்பாங்க. நீங்க எங்காவது தொலைவிட்டு இருந்தீங்கன்னா கூட வந்து கூட்டிட்டு வந்துருவாங்க ஷாப்க்கு. சோ வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நீங்க எப்படி ஆர்வமா வெயிட் பண்றீங்களோ அதே மாதிரி தான் நானும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆர்வமா வெயிட் பண்றேன். பாத்திரலாம் வாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஃபேஸ்ல லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் இருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருக்கு கவர் ஆகிற மாதிரி நமக்கு கிருத்திகா காஸ்மெட்டிக்ஸ்ல ப்ராடக்ட் இருக்கும். ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எல்லாம் மேக்ஸிமம் அப்படிதான் இருக்குங்க. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்ப அதிகமா தேவையான இப்ப நம்ம ஃபேஸ் வந்து டீடான் இருக்கும், பிக்மெண்டேஷன் இருக்கும், பிம்பிள் மார்க் இருக்கும், இல்லன்னா ஸ்கின் ஈவன் டோனா இருக்காது. இப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், ஒரு நைட் கிரீம் இருக்குங்க. நைட் கிரீமை வந்து
நைட்டு ஒரு சின்ன சின்ன டாட்டா வச்சுட்டு செட் பண்ணிருங்க, தேய்க்க வேண்டாம், காலையில வந்து வாஷ் பண்ணிருங்க. அப்ப வந்து ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி 30 நாளுக்குள்ள எல்லாமே கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிரும். ஒரு டைம் போட்டா போதும். பகல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சன்ஸ்கிரீன் போட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். நைட் மட்டும் யூஸ் பண்ணலாம். நைட் மட்டும், only நைட் மட்டும் யூஸ் பண்ணலாம். டாட்டா போட்டு ஜஸ்ட் அப்ளை பண்ணா போதும். ஆமா ஆமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுலயே வந்து எனக்கு கிரீமா வேண்டாம் அப்படின்னா சீரம் இருக்கு, ரைஸ் வாட்டர் சீரம், ஃபேஸ் பிரைட்னஸ் சீரம், அது யூஸ் பண்ணிக்கலாம். அது நைட் யூஸ் பண்றதா அந்த மாதிரி இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொண்ணுக்கு பசங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்து பிம்பிள்ஸ் நிறைய அது ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருக்கு எல்லாத்துக்கும். நம்ம பிம்பிள்ஸ் வந்து கரெக்டா கவர் பண்ணலன்னா பின்னாடி ஓபன் போர்ஸ் ஆயிரும். ஓபன் போர்ஸ் கிளியர் பண்ணலாம், அதுக்கு நம்ம இப்ப இருக்கு. பட் என்னன்னா ரொம்ப லாங் டைம் வருமுன் காப்பதே சிறந்ததுன்ற மாதிரி முன்னாடியே பாத்துக்கிறது நல்லது. கரெக்ட் கரெக்ட். அது வந்து லாங் டைம் ப்ராசஸிங். இது என்ன, இதுல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்க, நீங்க இந்த ஜெல்ல வந்து நைட் எங்க பிம்பிள் இருக்கு அங்க லைட்டா தடவி விட்டீங்கன்னா போதும். 7 டேஸ்ல சேலஞ்ச் பண்ணிக்கலாம், ஒரு பிம்பிள்ஸ் இருக்க சூப்பரா கிளியர் ஆயிடும். சேலஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இதுல ஃபேஸ் வாஷ் அதுலயே போட்டுருப்பாங்க 7 டேஸ் சேலஞ்ச். சூப்பர் சூப்பர், பக்காவா இருக்குங்க. ஓகேங்க சார். இது ஃபர்ஸ்ட் டெமோ நம்ம சமிட்டா பார்த்தோம். அவ்வளவு நல்லா சூப்பரா போகுது, செமையா இருக்கு. சோ நம்ம எதையுமே வந்து சும்மாலாம் சொல்லீங்க, அவங்க இதை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு அத ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்காகவே நம்ம இருக்கமில்லங்க, தெரியுமில்லங்க. கஸ்டமர் சொல்ற வச்சு நம்ம முழுமையா நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பா எல்லாமே நம்ம சொல்ல முடியாது. அவங்க தர ரிசல்ட் தான் நான் பேசிட்டேன். கண்டிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாடியில எல்லாம் வந்து டார்க்னஸ் எல்லாம் இருக்கும். ஆமாங்க சார். கழுத்துல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெயில்ல ஒர்க்கு போறவங்களுக்கு எல்லாம் அந்த ஒத்துக்காது. பாடியில எங்க டார்க் இருந்தாலும் இந்த ஆல் பர்பஸ் கிரீம். இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நைட் வந்து சும்மா மாய்ஸ்சரைசர் மாதிரி போட்டுக்கணும், பாடி வாஷ் பண்ணிட்டு எங்க டார்க் இருக்கு அங்க எங்க வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு விட்டுருங்க. தொடர்ந்து ரொம்ப டார்க்கா இருந்தா ஒரு 2 டப்பா போட வேண்டியது இருக்கும். ஒரு கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னா ஒரு டப்பா போட்டா போதும். கொஞ்சம் லாங் ப்ராசஸ். நைட் யூஸ் பண்ணணும். நைட் தான் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் கிரீம் எல்லாம் நைட் தான் யூஸ் பண்ணணும். வெயிட் பட்டா ஆக்டிவேட் ஆகாது. அப்புறம் லாங் ப்ராசஸிங் தேவைப்படும். இது வந்து சைடு எஃபெக்ட் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. சூப்பரா இருக்கும். குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பர் ப்ராடக்ட் ஒன்று பாக்குறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்ப கால் வெடிப்பு இருக்குது. எல்லாம் நடந்தெல்லாம் வந்து நிறைய கால் வெடிப்பு இருக்கு. ஈஸியா நம்ம வீட்லயே வந்து சூப்பரா கிளீன் பண்ணலாம். 1% 2% 100% ஈஸியா கிளீன் பண்ணலாம். இதான் அந்த கால் வெடிப்பு. கால் வெடிப்புக்கு இதோட வேலை பாத்தீங்கன்னா நைட் தாங்க 100 ரூபாய் தான் வருது. 100 ரூபாய். ஆமா. ஆனா இதோட ஒர்த் வந்து 10,000 ரூபாய் பக்கம் ஒர்த் இருக்கு. அந்த மாதிரி இது கிளீன் பண்ணுது. நிறைய பேர் வந்து மெடிசன் எடுத்துட்டு இருப்பாங்க சார், மெடிக்கல்ல போய் ஆயில்மெண்ட் வாங்கிட்டு இருப்பாங்க. சோ இயற்கையா உங்களுக்கு நேச்சுரலா என்ன கிடைக்குதோ அதை வாங்கி போட்டாலே ஓகேங்க. பட் அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஆமாங்க. அதே சமயத்துல வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நைட் வந்து சுடுதண்ணி வச்சுக்கோங்க, 10 கல்லுப்பு போட்டுக்கோங்க, லைட்டா ஒரு 5 நிமிஷம் கால் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இந்த கிரீம் அப்ளை பண்ணுங்க, சூப்பரா கிளியர் ஆயிடும். கொஞ்சம் அளவா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு டியூபே போதும். இல்ல கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னொரு டியூப் தேவைப்படும். சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் சூப்பருங்க ப்ராடக்ட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேர் டச்சப். இதுவும் நிறைய பேருக்கு ஆமா, நிறைய பேருக்கு எமர்ஜென்சியா நீங்க வந்து கிளம்பி போவீங்க. அது வந்து திடீர்னு போய் பியூட்டி பார்லர்லயோ இல்ல நம்ம பர்சனலாகவோ யார் டை போட்டுட்டு இருக்க முடியாது. அதுக்கான ப்ராடக்ட் இது எப்படி யூஸ் பண்ணணும்னா அடியில வந்து இப்படி இருக்குங்க. ஓகேங்க சார். ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்கும். ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இது ஓபன் பண்ணீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேங்க சார். இத வந்து லைட்டா தொட்டு எங்க கலர் பவுடர் கோட்டிங் மாதிரி தான். ஆமாங்க. லைட்டா கிரீம் பேஸாவும் இருக்கும். லைட்டா இப்படி தடவிட்டீங்கன்னா போதும், அந்த இடம் மறைஞ்சிரும். வாஷ் பண்ற வரைக்கும் இருக்கும். ஃபேஸ்லாம் இங்கெல்லாம் ஆயிட்டு இருக்காது, வேட்டாலும் ஒழுகுற மாதிரி எல்லாம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கா வேணும். இப்ப நிறைய இதனால வந்து ஹேர் டைனால பாத்தீங்கன்னா கெமிக்கல்னால நிறைய இஷ்யூஸ் வருதுங்கிறாங்க சார். அவங்களுக்கு இது பெஸ்ட். ஏன்னா போயிட்டு வந்து உடனே வாஷ் கூட பண்ணிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஆர்கானிக் டை நம்ம கிட்ட இருக்கு. 100% ஆர்கானிக் டை இருக்கு, பவுடர் இருக்கு. அது எப்படின்னா 2 ஹவர் யூஸ் பண்ணணும், மறுநாள் மறுபடியும் 2 ஹவர் யூஸ் பண்ணாலும் கலர் ஆகும். சில பேர் அதனால மெயின்டைன் பண்ண முடியாது, அதனால அது அதிகமா லைக் பண்றது இல்லைங்க. இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா லேடிஸ் ஜென்ஸ் வந்து ஹேர் கொட்டும். அப்ப அவங்க வந்து எண்ணெய் போட்டு ஷாம்பு போட்டு ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஃப்ரெஷ் ஹேர் இருந்தா தான், இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஹேர் இருந்தா தான் நல்லா இருக்கும். அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கு ஹேர் ஜெல். இது வந்து பாத்தீங்கன்னா ஹேர் க்ரோத் ஜெல். இது நல்லாவே வரும். எத்தனை ஹெர்பல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஹேர் ஜெல் மாதிரியே இருக்கும். சும்மா வேர்க்குல போட்டு ஒரு லைட் ஒரு குட்டி மசாஜ் கொடுத்துட்டு ஹேர் சீவிக்கலாம். சீவிட்டு நீங்க ஆபீஸ் போறீங்க, எங்க வேணாலும் போய்க்கலாம். எந்த வாசம் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் ஆகும், நல்லா ஸ்மூத்தா இருக்கும். நிறைய பெண்களுக்கு மெயினா தேவைப்படுதுங்க. இது நிறைய பேர் வாங்குறாங்க. எப்பவுமே கொஞ்சம் டிமாண்டாவே இருக்கு இந்த ப்ராடக்ட். அந்த மாதிரி சோ இது மாதிரி நிறைய வித்தியாசமா இருக்கு. நம்ம அளவு கணக்குல அடுத்த வீடியோல நம்ம கண்டிப்பா. சரிங்களா? எனக்கு காமிச்ச டைம் பத்தாது. கண்டிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஹெச் லிப்டிக். இது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவாங்க, வரவங்க மேக்ஸிமம் கேட்பாங்க, ஆனா நான் லிப்டிக் போட்டுருக்கணும், ஆனா போட்ட மாதிரி தெரியக்கூடாது அப்படிம்பாங்க. இது பாடி டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி நமக்கு கலர் சேஞ்ச் பாருங்க. உள்ள வந்து இந்த மாதிரி பிளாக்கா தான் இருக்கும். இப்படிதான் இருக்குங்க. நீங்க வந்து இப்படி போடும்போது உங்களோட டெம்பரேச்சர் கொஞ்சம் மாதிரி ஆயிடும், லைட் டார்க் ஆயிடும். ஆனா வந்து இது ஒரு ஜென்யூன் ஃபினிஷிங் இருக்கும். நல்லா இருக்கும் சார். நிறைய பேர் இப்ப அப்படி மாறிட்டாங்க. ஆமா ஆமா. நிறைய அன்லிமிட்டடா போறதுங்க. எவ்வளவு வாங்கி வச்சாலும் ஸ்டாக் பத்தறதுல அந்த மாதிரி ஒரு இதுங்க. அதுல வந்து இம்போர்ட்டட் பாத்துருப்பீங்க. இது லிபாம். இது அதே மாதிரி தான். வாட்டர் மாதிரியே இருக்கு. அதாவது வேற பியூருங்க. கிளாஸ் ஃபினிஷிங் இருக்கு. இது வந்து லைட்டா போட்டிங்கனாவே லைட் கலர் மாறிடும். ஓ சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி லாஸ்ட் டைம் பிஹெச் லிப்டிக் பாத்தீங்க. ஆமா சார், நல்லா இருக்கு. ஆனா நல்ல டீசன்ட்டான லுக் இருக்கு. ஆமாங்க.
அப்புறம் அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா முக்கியமான ப்ராடக்ட் தான் நம்ம கஸ்டமர் லேடிஸ் வந்து ஜென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மரு நிறைய இருக்குங்க. 1 2 வருதுன்ட்டு அது எப்படி இருக்குன்னு அப்படி விட்டுருவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மரு இதோட வேலை வெறும் 80 ரூபா தாங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுல ஒரு சின்ன லிக்யூடா இருக்கும். காமிச்சிடுறேன். லிக்விட் இருக்கும், உள்ள ஒரு குச்சியும் இருக்கும். சரிங்களா? இந்த லிக்விட் வந்து எங்க மரு இருக்கு அதனால மட்டும் பிளைனா வைங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு குறுமரகாலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 நாள் தொடர்ந்து அந்த மறு மேல மட்டும் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கீழே விழுந்துரும். அப்புறம் ஒரு சின்ன தழுமா இருக்கும், அது 10 நாள்ல மறைஞ்சிரு. அப்புறம் நீங்க அதை கேட்டபோது இங்க இருந்து அங்க இருந்தாலும் தெரியறவோ மறைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு இல்ல சார். இல்லைங்க, இதோட ரிசல்ட் நான் சொல்றேங்க சார். உண்மையாலுமே எனக்கு மூக்குக்கு மேல இந்த மாதிரி வந்து ஒரு மருந்து இருந்ததுங்க. இது வந்து ஒரு பார்லர்ல வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி யூஸ் பண்ணுங்க. சரிங்க. பட் இதே பிங்க் தான் நீங்க ஓபன் பண்ணும்போது பிங்க் கலரான்னு பாக்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணலாம். அந்த டாட் நைட் படுக்கிறப்ப வச்சிருந்தேங்க சார். உண்மையாலுமே 10 நாள் இது இருந்த இடம் தெரியலைங்க சார். பார்த்தாலுமே எனக்கு ஃபேஸ்ல தெரியாது, சொல்லவே முடியாதுங்க சார். ஆனா அது திடீர்னு வந்துச்சு, எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு எதுவுமே தெரியலங்க சார். அது ஒரு அசிங்கமா தான் இருந்துச்சுங்க. பட் ஆனா இது அவ்வளவு சூப்பரான ஒரு வேல்யூவான ஒரு உங்களுக்கு அனுபவமா இருக்கு. ஏன்னா இந்த ப்ராடக்ட் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ப்ராடக்ட். கண்டிப்பா அவ்வளவு நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் விழுகும்பாங்க, நம்ப மாட்டாங்க சார். ப்ராமிஸா எனக்கு இது வந்து இந்த யூஸ் பண்ணி நடந்ததை நான் சொல்றேங்க. கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு 500 பேருக்கு ரெஃபர் பண்ணுவீங்க. கண்டிப்பா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேர்ள்ஸ் ஜென்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சுருக்கம் ஒரு ஏஜ் ஆக 30+னாலே வரும். அப்ப வந்து இந்த பப்பையா சீரம் சரிங்க சார். இது வந்து நைட் போட்டுட்டு இது வந்து நம்ம கிட்ட கிரீமாவும் இருக்கு, சீரமாவும் இருக்கு. நைட் போட்டுக்கிட்டு சும்மா இது வந்து லைட் ஆஃப் ஸ்பிட் பண்ணி விட்டுருங்க. போதும், எதுவுமே மசாஜ் பண்ண வேண்டாம். மசாஜ் கிரீம் மட்டும் தான் நீங்க மசாஜ் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணா போதும். அப்படியே தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், சுருக்கமெல்லாம் நீட்டா போய் பினிஷிங் ஆயிடும். சரிங்களா? இது வந்து டே கிரீமாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இது நைட்டா ரெண்டுமே கூட வாங்கிக்கலாம். ரெண்டுமே வாங்கிக்கலாங்க. இல்ல ஒன்னு யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஒன்னு வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே வாங்கினா பெனிஃபிட் ஜாஸ்தி. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் டே கிரீம்க்கு வந்து தனியா லோஷன் தனியா போடுவாங்க, மாய்ஸ்சரைசர் தனியா போடுவாங்க, சன்ஸ்கிரீன் லோஷன் வேற போடுவாங்க. அதெல்லாம் வேண்டாங்க, எல்லாமே இந்த ஒண்ணுல இருக்கும். கோகனட் கிரீம் இது வந்து தேங்காய் பவுடர்ல செய்யறது, அவ்வளவு நல்லா இருக்கும். ஆயில் பேஸ் அந்த மாதிரி, ட்ரை பேஸ் அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். பொதுவாக நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் காஸ்மெட்டிக்ஸ் தான், ஒரு மேக்கப்லயே ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான். இது ரெகுலரா நம்ம இங்க போட என்ன ஆகுதுன்னா ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங் ஆயிடும். அதே மாதிரி நார்மல் கிரீம் போடுறதோட இந்த மாதிரி ஹெர்பல் கிரீம் போட்டீங்கன்னா பெஸ்ட். இந்த ஹெர்பல் கிரீம் கூட இந்த லண்டன் க்ளோ பவுடர்னு ஒண்ணு இருக்குங்க. நார்மலா வேலைக்கு போகும்போது இதை போட்டுட்டு இதை போட்டீங்கன்னாவே போதும், உங்க ஃபேஸ் வந்து 50% லுக் மாறிடும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 ரூபாய். லண்டன் க்ளோவெல்லாம் வந்து உங்களுக்கு 60 ரூபா தான் வருது இந்த பவுடர் எல்லாம். சூப்பரா இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பாக்குறது ஒரு பக்கா ப்ராடக்ட். நிறைய பேர் ஏர் சீரம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏர் சீரத்திலே வந்து ஏர் ஃபால் கண்ட்ரோல் ஏர் க்ரோத் சீரம். இது சூப்பருங்க, செம பிராண்டுங்க. இது நல்லா இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னா எல்லா சீரம் வந்து வேர்ல படக்கூடாது, இது வந்து படணும். பட்டாதான் நல்லா ரிசல்ட் இருக்கு. தாராளமா யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்டே காஸ்மெட்டிக்ஸ்ல இது கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கீங்களா, என்னென்ன வேணுங்கிறத ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வாட்ஸ்அப்ல நம்ம கிட்ட மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேட் என்னன்னு சொல்லிடுவோம். சப்போஸ் நம்ம பேசுறது ஏதாவது புரியலன்னா 2 நம்பர் தர, அதுல நீங்க கால் பண்ணுங்க. காலையில வந்து 10 மணில இருந்து 8:30 மணிக்குள்ள கூப்பிடுங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க, போன் அட்டன் பண்ணுவாங்க, என்ன டீடைல் இருந்தாலும் சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓசியா பாடி வாஷ். இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டுங்க. சும்மா இது எடுத்துட்டு ஒரு ஸ்பாஞ்ச்ல ஊத்திட்டு நம்ம தண்ணி மேல ஊத்திட்டு வாஷ் பண்ணோம்னா அவ்வளவு நல்லா கிளியர் ஆகும். நல்ல ஸ்மெல்லா பர்ஃபியூமா இருக்கும் பாடி. அதே சமயத்துல வந்து நல்ல டீடான் இந்த மாதிரி இருக்கறதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சூப்பரா இருக்குங்க. நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு ஃபேவரட்னே சொல்லலாம் இல்லையா? ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. மெயினா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ், வர்க்கிங் வுமன்ஸ் அவங்க வாங்குறாங்க. அப்புறம் வந்து மேக்ஸிமம் ஒரு 30+, 35+ அந்த மாதிரி. நம்ம கடையில வந்து நிறைய கேர்ள்ஸ் தேவையானது இருக்கு. அது நம்ம சேனல் லிங்க் பண்ண பாத்தீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸும் வந்துரும். உங்களுக்கு தேவையானது கூட நம்ம கிட்ட கேட்கலாம். சரிங்களா? இந்த இருக்கு அப்படிங்கிறது இல்ல, வீடியோக்காக அது 1 2 நம்ம காமிக்கிறோம். நிறைய ப்ராடக்ட் இருக்கு. நீங்க என்ன ட்ரீட்மெண்டா வேணும் அப்படின்னாலும் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ், முக சுருக்கம், அதாவது எல்லா பக்கம் கண்ணுக்கு கீழே கருவளையம் வர்றதுங்க, மங்கு வர்றது, பிம்பிள் வர்றது, இல்ல வந்து ரொம்ப டானா இருக்கு, அதுக்கு ஏதாவது இருக்கு, என்ன சொல்யூஷன் நீங்க வாங்க, டைரக்டா ஷாப் விசிட் பண்ணி உங்களோட ப்ராப்ளத்தை சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். கண்டிப்பாங்க, அதுதான் நம்ம ஸ்பெஷல். அதுக்காக தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா கேர்ள்ஸ்க்கு தேவையான எல்லா குறைகளையுமே நிறையாக்கக்கூடிய ஷாப்னா அது நம்ம ஷாப். கம்ப்ளைண்ட் வந்து கேரண்டியா நான் கிளியர் பண்ணி தரேன். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப எங்கயாவது போகணும், ஒரு மேக்கப் பண்ணிப்போம், குட்டி மேக்கப். இது வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல இருக்கும். ஃபேஸ் பூஸ்டிங் போட்டோ இந்த மாதிரி இருக்கும். ஓ சூப்பர் சார். க்ளோ அடிக்குங்களா? நல்ல க்ளோவா பிங்கா இருக்கும். அது வர கஸ்டமர் பார்த்து அவங்களுக்கு என்ன கலர் இருக்கு, இதுலயே கோல்ட் இருக்கு, அது இப்ப டெமோ காமிப்போம். நம்ம இந்த நேம் மட்டும் யூஸ் பண்றது. கலர் வந்து என்ன கலர் கஸ்டமர் செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்ற ஹைலைட்டர் தான். ரொம்ப நல்லா பாருங்க, ஷைனிங் பிங்க் கலர் சமையா இருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது கோல்ட். இது எப்படி யூஸ் பண்ணனும், இது அதே மாதிரி போட்டு தேய்க்க கூடாதுங்க. லைட்டா ஸ்பிட் பண்ணிட்டு இப்படி போட்டுறணும்.
ஓ சூப்பர் சூப்பருங்க சார். இந்த மாதிரி லைட்டா இருக்கும். சோ இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், அது கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். செலிபிரிட்டிஸ் மட்டும் எப்படி மின்னுது அப்படின்னு நினைப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய ரேட் இல்ல, 220 ரூபாய் 330 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வருது. ஒன்னு வாங்கி வச்சா நீங்க 3 வருஷம் 4 வருஷம் கண்டிப்பா. ஏன்னா இது வெறும் ஹைலைட்டர் போது கண்ணத்துல, மூக்கு, நெத்தி அந்த மாதிரி இடத்துல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த சிரிச்சா எங்க எல்லாம் மின்னணுமோ அதே மாதிரி வந்து நீங்க தனியா ஒரு ஃபங்க்ஷன் போய் ஒரு போட்டோங்க தனியா காமிக்கும், நல்லா தெரியும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொண்ணுங்க பசங்க எல்லாமே இன்னைக்கு மொபைல் பார்க்காம யாரும் இருக்கிறது இல்ல. அப்ப வந்து Android எல்லாம் நிறைய வந்திருக்கு. கண்டிப்பா அவங்களுக்கான ப்ராடக்ட் இது. ஓ சூப்பர். இது வந்து எப்படின்னா நைட் போட்டுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஷேட்ல வந்து அப்படியே கிளியர் ஆயிடும். கிளியர் ஆயிருங்க. எத்தனை வீக்ஸ்ல வரும் சார்? 1 மந்த். அவங்க டார்க்ஸ் பொறுத்து. சில பேருக்கு ரொம்ப ஆமா ஆமாங்க ரொம்ப வருஷமா இருக்குங்க. பட் ஒரு சில பேருக்கு உடனே வந்துச்சுன்னா சீக்கிரம் கியூர் ஆயிடும். எனக்கு எது தெரியும், ஆனா இருந்தாலும் மொபைல் பாப்பாங்க, அவ்வளவு நேரம் பாப்பாங்க. சில பேர் ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க ஒண்ணும் பண்ண முடியாது, பார்த்துதான் நாங்களே ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது எப்படின்னா நைட் போட்டுக்கோங்க. மசாஜ் ரிசர்ச் எதுவும் வேண்டியதில்லை, அப்ளை பண்ண போதும். சூப்பரா கிளியர் ஆயிரும். கொஞ்சம் டைம் எடுத்து ஆகும், ஆனா நீட்டா ஆயிரும். கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு நாள் போட்டு வரல, ஒரு வாரம் போட்டுட்டு வரல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. கிட்டத்தட்ட 1 மந்த் இந்த டியூப் இருக்கிற வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு டியூப் தேவைப்பட்டா கூட நம்ம வாங்கிக்கலாம். இப்போ அப்புறம் அதே மாதிரி வந்து நீங்க வெளியே போகும்போது மேக்கப் இந்த கலர் ஃபவுண்டேஷன் அந்த கலர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மேஜிக் ஜார்னு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குங்க. இது யாருக்கு வேணாலும் மேட்ச் ஆகும். ஓ எந்த பாத்தீங்கன்னா உள்ள வந்து எந்த ஸ்கின் ஆல் டைப் ஸ்கின் உள்ள வந்து ஒயிட்டா தான் இருக்கும். லைட்டா போட்டு நீங்க ஸ்பிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க கலர் ஏதோ அதுக்கு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பாருங்க. இந்த மூடியில கூட ஆயிருக்கு. ஓ ஆமாங்க சார். நீங்க அப்ளை பண்ணி காட்டுங்க சார். உங்களுக்கு லைட்டா ஒயிட்டா தான் இருக்குறோம். ஓகேங்க சார். ஒயிட்டா தான் இருக்கு, ஆனா சேஞ்ச் ஆயிரும். லைட்டா எடுத்தா போதுங்க. அதிகமா இருக்கு. இதுக்கு மேல வந்து நான் பாத்தீங்க கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கு மேல வந்து நம்ம காம்பாக்ட் போட்டுக்கோங்க. ஓகேங்க. போட்டோ ஹைலைட்டிங் கிரீம் இது நம்ம கலர் தெரியும், கோல்ட் மேட்ச் ஆகுமா போட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா ரிசல்ட் இருக்கும். நீட்டா இருக்குங்க. நீங்களே உங்க ஃபீட் ஃபங்க்ஷனுக்கு மேக்கப் பண்ணிக்கலாம். சோ கண்டிப்பா எங்க பார்லர் போயிட்டு வந்தீங்களாங்கிற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு அதோட ஹைலைட்டா இருக்கும். நம்ம என்னைக்குமே வந்து ஒரு மேக்கப் போடுறது புதுசா வாங்கி போடுறோம்னா அவசரத்துல அப்ப போடக்கூடாது. கண்டிப்பா முதல்ல நம்ம ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்துட்டு போட்டா அதோட ஃபினிஷிங். கண்டிப்பா. சோ இப்ப நம்ம ஷாப்ல ஒரு ப்ராடக்ட் வாங்க வர்றாங்க அப்படின்னா அது டெமோ இங்க காட்டி டெமோ இருக்கு. டெமோ இருக்கு. சப்போஸ் வந்து எப்படி போறணும் மறந்துட்டாங்க, வீட்டுல போய் போன் பண்ணாலும் சொல்லுவாங்க. எவ்வளவு நேரம் கூப்பிட்டு என்ன கேஸ் வந்தா கேட்டாலும் சொல்லுவோம். சூப்பர். இதோட ஒரு பெஸ்ட் ஷாப் பார்க்க முடியாது. இப்பதான் கேட்டா அப்படி இல்ல. நீங்க எவ்வளவு சந்தேகமா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, கிளியரா நான் எனக்கு வந்து நான் கண்டிப்பா சொல்லுவேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பல் ஆயில்ல ஷாம்புல ஹேர் growth ஆகிருக்கு, ஹேர் dandruff வந்து கிளியர் ஆகிருக்கு. நம்ம கிட்ட ஒரு நல்ல சூப்பர் ப்ராடக்ட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1500 கஸ்டமருக்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சேலும் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து இந்த ப்ராடக்ட் தான். ஓ சூப்பர்ங்க சார். இந்த ஹேர் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இப்படி இருக்குங்க. வேர்ல மட்டும் போட்டா போதுங்க. ஆயிலுங்க. ஆமாங்க. இப்ப உங்களுக்கு வந்து முடி கொட்டுனா இந்த ஆயில் போட்டு 2 hours வச்சுட்டு இந்த ஏர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்புல வாஷ் பண்ணணும். ஓகேங்க சார். இப்ப நிறைய பேர் நிறைய ஆயில் வருது, நல்ல நல்ல ஆயில் தான் வருது. பட் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆயில போட்டுட்டு ஷாம்பு கெமிக்கல் ஷாம்பு போடுவாங்க. போட்டாங்கன்னா அது போட்டதே வேஸ்ட். அதனால என்ன பண்றாங்க, கம்பெனிக்காரங்க ஆயில் இதை யூஸ் பண்ணி இதே ஷாம்பு யூஸ் பண்ணாம டானிக்கா இது கொடுத்துருவாங்க. ஹேர் டானிக்கா கொடுத்துருவாங்க. அப்ப வந்து ஏர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி முடியும். இல்லைங்க எனக்கு ஹேர் எல்லாம் ஒண்ணும் கொட்டுறது இல்ல, நெருக்கமா வேணும் அப்படின்னா ஆமா இந்த ஆயில் போட்டு ஏர் growth ஷாம்பு இதை போட்டு வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணி ரெகுலரா நீங்க யூஸ் பண்ண கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இங்க நேர்ல வரவங்க நிறைய பார்த்திருக்கோம். சரிங்களா? ரிசல்ட் அன்லிமிட்டடா இருக்கும். அப்புறம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய dandruff இருக்கும். dandruff கிளியர் பண்ணணும் அப்படின்னா இதே ஆயில் 2 hours போட்டு இந்த dandruff ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஆயில கட் பண்ணிட்டு போது இந்த dandruff ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட 3 டைப் இருக்கு. ஆமா 3 டைப் இருக்கு. பெருசா ஒன்று ரேட் எல்லாம் 150 தான் வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த dandruff ஷாம்பு எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, 4 தடவை மாசத்துக்கு குளிக்கணும் அப்படிம்பாங்க. இது அப்படியெல்லாம் கிடையாது. ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க நீங்க தாமதி எல்லாம் ஆயில் வந்து நம்ம வீக்லி எவ்வளவு நாள் யூஸ் பண்ணலாங்க சார்? டைமே இல்ல, டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தலைவலி ஒருத்தர் பாருங்க டெய்லியுமே வந்து ஹேர் வாஷ் பண்ணுவாங்க சார். மார்னிங் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் குளிக்கிறாங்க அப்படின்னா அந்த தாராளமா இந்த ஆயில் வந்து நீங்க எவ்வளவு எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் தலைவலி நம்ம கூட இது 2 hour போட்டீங்கன்னா தலைவலி காணாம போயிடும். அந்த அளவுக்கு ஏன்னா நம்மள இது நேரடியா யூஸ் பண்ணிட்டு ஆமா அதனால நம்ம கண்டிப்பா இது நிறைய பேரோட ஃபேவரட்டான மாறும் ஐட்டம் இருக்குது. அத்தனையுமே ஃபேவரட் ஐட்டம் தான். கண்டிப்பா எல்லாரும் வாங்கி சார். எனக்கே வாங்கினா நமக்கு நல்லா அடர்த்தியா வருமா அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுதுங்க சார். ஏன்னா நம்பிக்கை தான். ஒண்ணு நம்ம யூஸ் பண்ணி பார்க்க தான் சார் தெரியும். இப்ப நிறைய பேர் நம்ம யாரும் மதர் கஸ்டமர்ஸ் நம்ம ரெகுலரா பார்க்க போறது இல்லைங்க. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது ஓகே கடைக்காரங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் அப்படி கிடையாதுங்க. நீங்க இந்த ஷாம்பு நேம் சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல விசாரிச்சீங்கன்னா கூட யூஸ் பண்ணிட்டு ஒரு 10 பேராவது இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியும்.
பாதி பேர் இருப்பாங்க. இல்லைங்க சார், நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நம்ம விசாரிக்கிறதுல ஒரு 15 பேர் இல்ல ஒரு 10 பேர் யூஸ் பண்றீங்களா தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ்லயே ஒருத்தங்க உங்ககிட்ட ஷாம்பு ரெகுலரா வாங்குவாங்க. சோ அவங்க எனக்கு சொன்னாங்க, என்னோட ஹஸ்பண்ட்க்கு ரெகுலரான ஷாம்பு உங்ககிட்ட தான் வாங்குறேன்னு சொன்னாங்க. சோ ரிசல்ட் இல்லாம கிட்டத்தட்ட 3 இயர்ஸா வாங்கிட்டு இருக்காங்க. சோ ரிசல்ட் இல்லாம வாங்க மாட்டாங்க. சோ ரெகுலராவே அந்த ஷாம்பு தான் அவங்க வீட்ல எல்லாரும் யூஸ் பண்றேன்னு சொன்னாங்க. சோ அதனால உண்மையுமே எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து ஆயிலும் உங்களோட ஹேர் க்ரோத் தகுந்த மாதிரி ஷாம்பு நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஒரு 10 பேர் என்ன 100 பேருக்கு ரெஃபர் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ரிசல்ட் உண்மையா இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்கும் போது ரெஃபர் பண்ண போதும். வாங்கி யூஸ் பண்ணி கண்டிப்பா யாருக்குமே நீங்க சும்மாலாம் சொல்லவே வேண்டாம் சார். நம்ம யூஸ் பண்ணி பலன் அடைஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு 10-100 பேருக்கு சொல்லுங்க. உங்களால இன்னொரு 100 பேர் பலன் அடைவாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்ரீ கிருத்திகா காஸ்மெட்டிக்ஸ்ல இது மட்டும் இல்லைங்க, கொரியன் கிளிப், கொரியன் நெயில்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. இந்த வீடியோல இவ்வளவுதான் காட்ட முடியும். நெக்ஸ்ட் இதே வீடியோல அடுத்த பார்ட் நான் கொண்டு வரேன். எல்லாம் அப்டேட் பண்ணலாம். வணக்கம். வணக்கம் சார், நன்றிங்க.